ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் மக்கள், அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இன்னும் 2வது குட்டி தங்கத்துக்கு ஃபஸ்ட் டே ஆஃப் த ஸ்கூல் என்ன ப்ரிப்பரேஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாமா? அங்கே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்களா மக்களே, காலையில் 7 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு தம்பிக்கு வந்து டிஃபன் பாக்ஸில் ஃப்ரூட்ஸு, அப்புறம் இன்னொரு பாக்ஸில் வந்து சிக்கன் நகெட்ஸு, அதுக்கப்புறம் அவருக்கு காலையிலேக்கு தோசை சாம்பார்னு சொல்லிட்டு காலையிலே பிஸி டேன்னு சொல்லலாம். ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு பிஸி மார்னிங் டே வந்து இன்றைக்கி எனக்கு. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு காலையில் எழுந்திரிச்சு இதெல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டிலில் தண்ணி எல்லாமே வந்து ஊற்றிட்டு அவங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணியாச்சு. இங்கே தான் இருக்கு. இட்ஸ் ஓகே, விடுங்க. ஏன்க்கா? ஸோ ஆமாம் மக்களே, பிஸி மார்னிங் டேவாக தான் போச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிதுவான் கடைக்குட்டிக்கும் வந்து தோசை ஊற்றி வச்சுட்டேன். ஸோ இவருக்கு ஒரு தோசை அவருக்கு ஒரு தோசைன்னு சொல்லிட்டு காலையிலே வந்து வேலைகளை ஆரம்பித்து விட்டாச்சு. ஹரிபரியாக கிளம்பிட்டுருக்கோம் மக்களே எல்லாருமே. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் டே இல்லையா, எல்லாருமே சேர்ந்து போய் தம்பியை பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணுறதுக்கு ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு மக்களே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஜாப்பனீஸ் ஸ்கூலில் ரொம்ப ப்ராப்பராக எல்லாமே வந்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ லன்ச் பாக்ஸில் அவங்க பேர் எழுதியிருக்கணும், வாட்டர் பாட்டிலில் அவங்க பேர் எழுதி மென்ஷன் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இந்த மாதிரி ப்ராப்பராக கொடுத்து விடணும். ஸோ அப்போ தான் வந்து பசங்கள் வந்து குழப்பாமல் இருக்கும் நேம் எழுதின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பண்ணி எல்லாமே வச்சிட்ருக்கோம் மக்களே. அது இல்லை, இங்கே வை சும்மா. என்ன வைக்கணும் டாக்டர் கேட்டுக்கணும். இந்த கையை போடுங்க உள்ள போடு. ஷாக்ஸ் போட்டு தானுங்க இருக்கான். எந்த ஷூ அவனுக்கு? அது தம்பி ஓடுதுடா. போடு. அவன் வீட்டுல இதை போடு. கிளம்பு. பாயா, அம்மா வந்து டிராப் பண்ண வரவங்கள. பார்த்து போங்க, பிடிச்சிட்டு நடங்க. சீஸ் சொல்லுங்க. சீஸ அவங்களுடைய ஸ்டைல பாருங்க. போங்க வாங்க.ちょっと待ってね。ライン。ரேயான் குட்டி தங்கத்தை பார்த்தீங்களா மக்களே, ஃபஸ்ட் டே ஸ்கூலு கொஞ்சம் கூட அசால்ட்டு, செம்ம ஜாலி. அங்கே பஸ் ஸ்டாப்பில் இருக்கிற பொண்ணுங்களோட பசங்களோட எல்லாம் ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக என்னை விட்டால் போதும்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாப்புல இன்னைக்கு. ஸோ ரொம்ப ஜாலியாக கிளம்பி ஹாப்பியாக போனான் பஸ்ஸில் சிரிச்சிட்டு. ஸோ எஸ் மக்களே, இப்படி தான் இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ சூப்பர் மக்களே.
பார்த்தீங்களா மக்களே, ஒவ்வொரு ஆளையும் கூப்பிட்டு அவங்க ஒவ்வொரு பேரண்ட்ஸ்டையும் பேசி எல்லா விஷயமும் தெரிஞ்சு அவங்கள பேக்கில் என்ன இருக்குது, அவங்க என்ன சாப்பிட்டாங்க, எல்லாமே கேட்டுட்டு தான் அவங்கள ஒவ்வொரு ஆளையாக பேசி பேசி உள்ளே ஏற்றுறாங்க மக்களே. உங்கள் சீட்டில் மட்டும்தான் உட்காரணும், சரியா? வேற எங்கேயும் உட்காரக்கூடாது. டீச்சர் உட்கார வைப்பாங்க. நீங்கள் அமைதியாக இருங்க, நீங்கள் அமைதியாக இருங்க. Bye bye. Bye. இப்பதான் ரியாலிட்டிக்கு வர்றான். அதே கொஞ்சம் கொஞ்சமா அவர் செம ஹாப்பியா போயிட்டாரு மக்களே. நானும் என் ஹஸ்பண்டும் தான் இப்பதான் ரியாலிட்டிக்கு வர்றான், ஃபீல் பண்ணுவான், ஸ்கூல்ல இருந்து ஃபோன் வரும் அப்படி இப்படி நினைச்சோம். பட் ஒண்ணுமே இல்லை மக்களே, செம சூப்பரா போயிடுச்சு. நானும் வந்து அவரை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வீட்டில் வந்து சிக்கன் பாஸ்தா வந்து நான் லைவ் போட்டுகிட்டே வந்து குக் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள் லைவ் பாஸ்தா எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் லைவ்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மணி எப்படி ஓடிச்சுனே தெரில மக்களே, 12 மணி ஆயிடுச்சு. இந்த கடைக்குட்டி சிங்கமும் தூங்கி எந்த ஸ்டாப்லே. ஸோ நான் ஸ்கூலில் ரிட்டர்ன் வந்து போய் தம்பி வந்து பஸ் ஸ்டாப்பில் கூப்பிடுறதுக்கு கிளம்பிட்டேன் மக்களே. குட்டி தம்பியை ஸ்கூல்லேருந்து பிக்கப்புக்கு பஸ் ஸ்டாப்புக்கு கிளம்பிட்டோம். நானும் கடைக்குட்டி சிங்கமும் போய்கிட்டு இருக்கோம் பஸ் ஸ்டாப்புக்கு. நல்ல வெதர், சூப்பர் வெதர். ஆக்சுவலாக க்ளவுஸு ஜாக்கெட் எதுவுமே தேவையில்ல, அந்தளவுக்கு சுத்தமாக குளிரல. அதான் தம்பிக்கெலாம் நார்மல் ஷர்ட் தான் போட்டிருக்கேன். இங்கெல்லாம் டைம் மேனேஜ்மெண்ட்னா கரெக்டாக ப்ராப்பராக டைம் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ 12:04 வந்து பஸ் ரீச் ஆகும். கரெக்டாக பஸ் ஸ்டாப்க்கு ஏற்றாப்புலே வந்து ஒரு சூப்பர் பார்க்கு மக்களே. தம்பி ஸ்கூலுக்கு காலையில் கிளம்பும் போதே கேட்டாப்புல அந்த பக்கம் நிற்கும் போது. ஸோ வந்துருச்சு மக்களே, பஸ்ஸு வந்துருச்சு. ஃபைனலி தம்பி வந்துட்டாங்க ஸ்கூல் போயிட்டு, ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த ஸ்கூல். வாங்க இன்றைக்கி என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கதையாக சொல்கிறாருன்னு கேட்கலாம் வாங்க.カバンの中にコップを入れてほしくって、こういう子供たちこれでこういうコップで、はい、ガラガラガラとかうがいをするので、これに入れ袋に入れてカバンに入れて持ってきてほしいですっていうのと、あとこちらお名前を書いてほしいですって、ネーム、ネームを書く、はいはい、っていうのをお願いします。はい、こちらお返しします。ஆக்சுவலாக ஸ்டாப்பில் வந்து அந்த டீச்சர் அன்னைக்கு என்னென்ன டேயில் வந்து ஃபஸ்ட் டே இல்லையா, ஸோ எது ஓகே எது ஓகே இல்லைன்றதை பற்றி நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் வந்து கிட்ஸே அனுப்புகிறாங்க. சூப்பரான ப்ரொசீஜர் தான். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தம்பிக்கு வந்து வாட்டர் பாட்டில் மட்டும் போதும், அதுக்கு வந்து ஒரு கப்பும் கொடுத்து விட்ருங்க. ஸோ கப்பு நான் கொடுத்து விடல, ஸோ கப்பு கொடுத்து விட்ருங்க. ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்ருந்தேன். 12 o'clock வரைக்கும் தான் ஸ்கூலு, ஸோ ஸ்நாக்ஸ் வந்து அலோவ் கிடையாது. ஸோ ஃபுல் டே ஸ்கூல் அப்போ ஸ்நாக்ஸு லஞ்ச் எல்லாம் கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்நாக்ஸ் கொடுக்காதீங்க, இன்னைக்கு நீங்கள் கொடுத்து விட்ட மாதிரி நெக்ஸ்ட் டேலேருந்து கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஜாப்பனீஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க மக்களை. இதுதான் அவங்க சொன்னது. ஸோ அதுக்கப்புறம் தான் கிட்ஸை வந்து வெளியவே இறக்கி விட்டாங்க. எனக்கு என்னமோ கொஞ்சம் புரியலை, பட் நல்ல வேளை நான் வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன். என் ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து தான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பட் ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்சிச்சு. தண்ணி மட்டும் கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதே போல் தான் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு அன்னைக்குள்ளதை வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் வந்து கிட்ஸை வந்து இறக்கி விடுறாங்க. வந்துட்டாங்க நம்ம தலை தோனி, என் குட்டி சொல்ல வந்துட்டாங்க ஸ்கூல்லேருந்து. வாங்க இன்னைக்கு அவர் என்னென்னலாம் சொல்கிறாருன்னு கேட்போம். சைனரா சொல்லணும் ரயான். ரயான் சயனரோ சொல்லணும், பாய் பாய் அர்த்தம். ஓகே, டயர்டா பிள்ளைக்கு? அம்மலே சாப்பிடலாமா வீட்டுல போய்? டாடி ஆபீஸ் போயிருக்காங்கம்மா. ஹவ் இஸ் தி ஸ்கூல் பேபி? அக்கா ஸ்கூல் போயிருக்காங்க. ஹவ் இஸ் தி ஸ்கூல்? சரி வாங்க போலாம்.
ஸ்கூலுக்கு போனியாடி அழகு அம்மலி ஹாய் சொல்லு ஹாய் how was the day super school yucky school good school happy இருந்துச்சா இங்க பாரு அம்மாவை happy இருந்துச்சா என்ன படிச்சீங்க ஸ்கூல்ல அப்படியா நியூ ஃப்ரெண்டா சூப்பர் அழகு நைஸ் சேம் ஃப்ரெண்ட் பாத்தீங்களா சூப்பர் சூப்பர் நைஸ் நம்ம வீட்டுக்கு கூட விளையாடுவாங்களா அந்த ஃப்ரெண்டா ஓ ஓ அப்படியா you so happy nice arigato ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரயான் குட்டியோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம தஸ்னிம் vlogs என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க அப்படியே பெல் பட்டனையும் அப்படியே டச் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம எப்ப வீடியோஸ் போட்டாலும் கரெக்டா டிங்னு நோட்டிபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் ஃப்ரம் தஸ்னீம்